ஹுவ முதர்ரிசூன் நஹ்னு முதர்ரிசூன. ஹுவ என்பது ஒரு ஆண்பால் சொல்லாகும். நஹ்னு என்பது ஆண்பால் மற்றும் பெண்பாலுக்கு பொதுவான சொல்லாகும். ஹுவ முதர்ரிசூன் அவர் ஆசிரியர். நஹ்னு முதர்ரிசூன நாங்கள் ஆசிரியர்கள். முதர்ரிசூன் முதர்ரிசூன ஊன என்ற எழுத்துக்கள் இறுதியில் இணைந்து பன்மை சொல்லாக மாறியுள்ளது. முதர்ரிசூன் முதர்ரிசத்துன் மூடிய தா இறுதியில் இணைக்கப்பட்டு பெண்பால் சொல்லாக மாற்றப்பட்டுள்ளது. முதர்ரிசத்துன் முதர்ரிசாத்துன் சா என்ற குறிலெழுத்து சா என்ற நெடிலெழுத்தாக மாறி பன்மை சொல்லாக பெண்பால் பன்மை சொல்லாக மாறியுள்ளது. முதர்ரிசூன் ஆசிரியர், முதர்ரிசூன ஆசிரியர்கள், முதர்ரிசத்துன் ஆசிரியை, முதர்ரிசாத்துன் ஆசிரியைகள். இது ஒரு வகை ஒருமை பன்மை ஆண்பால் பெண்பால் சொற்களின் ஒரு வகையாகும். இதனை ஒரு பேட்டர்ன் என்று சொல்லலாம். இதே வகையில் இன்னொரு உதாரணமாக முஸ்லிமுன் முஸ்லிமூன ஆண்பால் ஒருமை பன்மை சொற்களாகும். முஸ்லிமத்துன் முஸ்லிமாத்துன் பெண்பால் ஒருமை பன்மை சொற்களாகும். அனா முஸ்லிமூன் ஹுன்ன முஸ்லிமாத்துன். அனா என்பது ஒரு ஆண்பால் பெண்பாலுக்கு பொதுவான சொல்லாகும். ஹுன்ன என்பது பெண்பால் சொல்லாகும். அனா முஸ்லிமுன் நான் ஒரு முஸ்லிம். ஹுன்ன முஸ்லிமாத்துன் அவர்கள் அந்த பெண்கள் முஸ்லிமாத்துன் முஸ்லிம்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை கிணற்றில் பார்த்த பிரயாணிகள் ஹாதா குலாமுன் என்றார்கள். இதோ ஒரு சிறுவன். குலாமுன் என்ற பெயர் சொல்லானது உன் என்ற குறியீட்டில் முடிந்துள்ளது. பிற்காலத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தின் சகோதரர்கள் அவரை இனம் கண்டுகொண்ட பின்னர் நீர்தான் யூசுஃபா என்று ஆச்சரியத்தில் கேட்டார்கள். அப்போது அனா யூசுஃபு வஹாதா அஹி என்றார்கள். நான் யூசுப், இவர் எனது சகோதரர் என்று சொன்னார்கள். யூசுஃபு என்ற பெயர் சொல் உன் என்ற குறியீட்டில் முடியவில்லை. இப்ராஹீமு உஸ்மானு போன்ற பெயர் சொற்கள் உன் என்ற குறியீட்டில் முடிவதில்லை என்பதை காணலாம். வா என்ற எழுத்தானது இரண்டு வாக்கியங்களை இணைக்க பயன்படுத்தப்படுகிறது. அதுவும் இதுவும் மேலும் என்ற பொருளை தருகிறது. வா என்ற எழுத்தை அடுத்து வரக்கூடிய வார்த்தையுடன் வாவானது சேர்த்தே எழுதப்படுகிறது. வா என்ற எழுத்தில் ஆரம்பமாகக்கூடிய வார்த்தைகளும் உண்டு.